Hi friends, welcome to YouTube channel Varnacharam Collections. இன்னைக்கு நம்ம ஒரு travel vlog பார்க்க போறோம். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா National Highway 948 which is nothing but Dimbam Ghat. இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பன்னாரி அம்மன் டெம்பிளோட ஃபுட் ஹில்ஸ்ல இருந்து திம்பம் வரைக்கும் இந்த travel vlog இருக்க போகுது. இது நம்மளோட செக் போஸ்ட். நம்ம கோயில் தாண்டின ஃபியூ மினிட்ஸ்லேயே நமக்கு ஒரு செக் போஸ்ட் வருது. அங்கே அவங்க ரெசிப்ட் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். இந்த ரோடு இஸ் ஓப்பன் ஒன்லி ஃப்ரம் 6 AM to 9 PM. நைட்டில் ட்ராவல் பண்ணுறது இஸ் நாட் அலவுட் அண்ட் இட்ஸ் நாட் சேஃப். 6 o'clockே நம்ம வந்திருந்தோம்னா நிறைய அனிமல் ஸ்பாட் பண்ணலான்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:30க்கு அப்புறம் தான். இந்த ரூட் பார்த்திங்கன்னா கண்டெய்ன்ஸ் ஆஃப் 14 kilometers with 27 sharp hairpin bends. அதை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் கோன் பி இன் அ லிட்டில் பிட் ஸ்பீட் வெர்ஷன். நான் ஸ்லோவாக எடுத்தேன்னா இட்ஸ் அ லாங்கர் வீடியோன்றதால உங்களுக்கு 6 times ஸ்பீடில் எடுத்திருக்கேன். நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தோம் இந்த காட் பற்றி. இட்ஸ் டெட்லியஸ்ட் ரோட், ரொம்ப ரிஸ்க்கானது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. அதை பற்றி நம்ம ஜஸ்ட் கூகுளில் டைப் பண்ணும்போது என்ன கிடச்சிச்சுன்னா இட் ஹேஸ் 27 hairpin bends நான் சொன்ன மாதிரி. அண்ட் இது வைல்ட் லைஃப் ரிசர்வான ஏரியா. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இங்கே தான் இருக்குது. அண்ட் இதோட எலிவேஷன் நான் சொன்ன மாதிரி பன்னாரி அம்மன் டெம்பிளோட ஃபுட் ஹில்ஸ்லேருந்து இட் ரைசஸ் டு திம்பம் வில்லேஜ். இந்த காட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. அதாவது வெஹிக்கிள்ஸ் மோர் தென் 12 வீல்ஸ் இருந்தாலோ இல்லை 16.2 tonsக்கு மேலே அதோட வெயிட் இருந்துச்சுன்னா இட் இஸ் ப்ராஹிபிட்டட் டு ட்ராவல். இந்த ரூட்டை அவங்க எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பிரேக் டவுன்ஸ் நடக்கும் அண்ட் டிராஃபிக் ஜாம்ஸ் நடக்கும். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரூட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த மாதிரி ஹெவி லோட் வெஹிக்கிள்ஸ் ஃப்ரம் கர்நாடகா டு தமிழ்நாடு வர்றது இந்த ரூட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போல்லாம் இந்த மாதிரி ஹெவி லோட் வெஹிக்கிள்ஸ் வருதோ அந்த டைம் அந்த லேனை அதை தாண்டி தான் அவங்க வந்து அந்த ஹேர்பின் பெண்டை கவர் பண்ண முடியும். ஸோ ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ரூட்டில். ஏன்னா எந்த டைம் நம்ம எதிர்க்க வந்து ஆப்போசிட் சைடில் ஒரு லாங் வெஹிக்கிளோ ஒரு லாரியோ வந்துடுச்சுன்னா நம்மளோட லேனில் நம்ம போக முடியாது. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் த ஹேர்பின் பெண்ட். நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய லாரிஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் வந்துட்டுருக்கு, நம்ம லைன்லேயுமே போயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் கார்ஸும் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரூட் டு ரீச் மைசூர். பந்திப்பூர் போகாமல் எடுக்கிறவங்க, அதாவது ஃப்ரம் சத்தியமங்கலம் ரூட் வழியாக போகணும் இல்லை ஈரோடு வழியாக மைசூர் போகணுன்றவங்க எடுக்கிற ரூட் இது. As I said, 27 hairpin bends-உமே was really thrilling and adventurous. ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம லேனில் தான் எடுக்க போகிறோம் ஹேர்பின் பெண்டை அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வெஹிக்கிள் வந்துடுது. ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்போசிட் சைட் லேனில் லாரிஸ் இருக்கிறதால we have to take the other side lane. இந்த மாதிரி ரோட்டில் ஓவர்டேக்கிங் இஸ் ரியலி டிஃபிகல்ட் அண்ட் வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா நிறைய இடத்துல பிளைண்ட் ஸ்பாட்ஸாக தான் இருக்குது ஓவர்டேக் பண்ணுறதுக்கு. முதல் 2-3 ஹேர்பின் பெண்ட்லேயே நமக்கு செம்ம ஹைட் ரீச் ஆகிடுது. ஸோ எலிவேஷன் இஸ் வே டூ ஹை. நம்ம நார்மலாக ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கு எடுக்கிற ஒரு ஹேர்பின் பெண்டை தாண்டி இதோட ஹைட் வந்து அதிகமாகவே இருக்குது. 2 ஹேர்பின் பெண்ட் இல்லை 3 ஹேர்பின் பெண்ட்லேயே யூ ஆர் கெட்டிங் அ பியூட்டிஃபுல் வியூ. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோடு எடுத்துகிட்டு போகிற வெஹிக்கிள்ஸ் தான் இந்த ரூட்டில் அதிகமாகவே இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் எக்ஸ்ட்ரா காஷியஸ். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதே இஸ் பெட்டர்.
ரொம்ப நேரமாக டிராஃபிக்கே இல்லாமல் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. மேப் பார்த்தா ஃபுல்லாகவே இட் வாஸ் ஷோயிங் ரெட். ஆல்மோஸ்ட் ஃபார் லைக் 2 to 3 kilometers வரைக்கும் ரெட்டாக இருக்க மாதிரி மேப் காட்டுச்சு. நாங்கள் கொஞ்சம் முன்னாடி மேப்பில் பார்த்ததால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருந்தோம். டு மேக் ஷுர் நம்ம ஹெவி டிராஃபிக்கில் மாட்டிக்காமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிடும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருந்தோம். ஆஸ் ஐ செட், டிராஃபிக் ஜாமில் நாங்களும் மாட்டிக்கிட்டோம். வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 minutes அப்படியே இருந்துச்சு. ஸோ ஸ்லோவாக நாங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம், கொஞ்சம் கேப் விட்டு. எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒன்றுமே தெரியவே இல்லை. இட் வாஸ் லைக் வி வர் வெயிட்டிங் ஃபார் லாங்கர் டைம்ன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்பின்னோட ரைட் சைடில் வெஹிக்கிள்ஸ் நின்றுட்டு இருக்குது. 2 லாரி இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் லாரி அவங்க டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி செகண்ட் லாரி வந்து லைட்டாக ஹிட் பண்ணதால் 2 லாரியுமே பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ தட் வாஸ் த ரீசன் ஃபார் த ஹெவி டிராஃபிக். ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா இது வந்து சிங்கிள் லேன் ரோட் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த லாரிக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாமே லைக் வி வர் லைக் அந்த சைட்லேருந்து 10 வெஹிக்கிள்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து ஒரு 10 வெஹிக்கிள்ஸ் போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் திம்பம்ன்ற வில்லேஜ். அதை தாண்டி நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போகிறதா இருந்தோம். வி ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த த்ரில் அண்ட் அட்வென்ச்சர் இன் திஸ் ரூட். ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா கார் ப்ராப்ளம்னு அங்கேயே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு டக்குன்னு எங்களை க்ராஸ் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் ரியலி ஸ்கேரி அட் தட் மூமெண்ட். ஏன்னா பின்னாடி வந்து எங்களுக்கு பின்னாடி ஒரு ஹெவி லோட் வெஹிக்கிள் லாரி ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திம்பம் நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுதான் திம்பம் வில்லேஜ். நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்து டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், அப்புறம் தலைமலை ரெண்டுமே இருக்குது. அண்ட் ஸ்ட்ரெயிட் ரோட் பார்த்திங்கன்னா ஹாசனூர். ஆன் தி வேல ஆப்போசிட் சைடில் நிறைய கார்ஸ் வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓரங்கட்டி கூல் டவுன் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. நாங்களுமே 27 ஹேர்பின் பென்ஸ் தாண்டின உடனே ஒரு குட்டி ரிலாக்ஸேஷன் பிரேக் மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவிக் 5 minutes பாஸ் மாதிரி அந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் நாங்கள். So friends, hope you like this video. மறக்காம வர்ணாஜலம் கலெக்ஷன்ஸ் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.